ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஓஷன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அதிரடியான சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸி. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வெறும் 2 பொருளை வச்சு எவ்வளோ சூப்பராக சுலபமாக செய்கிறேன்னு இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த நான் ரெசிபியை செய்கிறதுக்காக இங்கே 4 பிரெட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த 2 முட்டையை முதல்ல உடச்சி போட்டுடுறேன். முட்டை உடச்சி போட்டதுக்கப்புறம் கூடவே தேவையான அளவு உப்பு, நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக, ஒரு சிட்டிகை போதும். மஞ்சத்தூள் கம்மியாக சேர்த்திக்கோங்க, கலருக்காக தான். கூடவே சாட் மசாலா ஒரு சிட்டிகை. சாட் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை ஃப்ளேவருக்காக. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோர்க்கோ ஸ்பூனோ ஏதோ இருந்தால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம போட்டிருக்க அந்த மசாலாவும் இந்த முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நான் இங்கே ஒரு ஃப்ரை பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். நிறைய எண்ணெய் ஊற்றணும் தேவையில்லை. ஜஸ்ட் அது க்ரீஸ் பண்ணால் போதும். இப்போது அந்த பிரெட் பீஸை எடுத்து 2 பக்கமும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டை, அதில் லைட்டாக இந்த மாதிரி 2 பக்கம் டிப் பண்ணி அப்படியே டைரெக்டாக பேனில் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ கூட இது கூட ஒரு 1/2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க ஃப்ரை ஆகிறதுக்காக. 2 நிமிஷம் ஆனதும் இதை அப்படியே மெல்ல திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமும் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் இல்லைனா நீங்கள் பட்டர் கூட சேர்த்திக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் ரொம்ப ஸ்பைசியான ஒரு பிரெட் ஆம்லெட். நீங்கள் ஸ்வீட்டாக சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ குழந்தைங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்மெல் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா, அது சாப்பிடும்போது அதில் முட்டை ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி காரமாக செஞ்சு சாப்பிடும்போது முட்டை ஸ்மெல் கூட வராது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இங்கே மிச்சம் இருக்கிற பிரெட் பீஸஸும் இதே மாதிரி நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே 4 பீஸ் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் என்ன பண்ணேன்னா நடுவில் கட் பண்ணிக்கிறேன். இது பார்க்கறதுக்கு கட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ஒரு சாண்ட்விச் ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான், ஜஸ்ட் டெக்கரேஷனுக்காக தான். நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் ஒன்று தட்டிட்டு போயிருங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சூப்பரான ஸ்பைசியான பிரெட் ஆம்லெட் வெறும் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நம்ம ஓஷன் கிச்சனை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் அடுத்த வேறு ஒரு நல்ல ஒரு ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.